ஆனந்தியோட உடம்புல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது, அதை ஆனந்தி சொல்ல மாட்டேங்கிறா. அதனால தான் அன்புவை வேணான்னு சொல்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க மகேஷும் துளசியும். அதனால் ஆனந்தி உடம்புல என்னதான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக துளசி, மகேஷ், அன்புன்னு 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. கம்பெனியில் வேலை செய்கிற எல்லாருக்கும் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தால் ஆனந்திக்கும் டெஸ்ட் எடுக்க வேண்டி இருக்கும். அப்படி எடுத்து நாம் பார்த்தோம்னா ஆனந்தி உடம்புல என்ன தான் பிரச்சனை இருக்குது, எதுக்காக அவள் இப்படி பண்ணுறா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலான்னு பிளான் பண்ணி கம்பெனியில் வேலை செய்கிற எல்லாருக்கும் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க ஏற்பாடு பண்ணுறாரு மகேஷ். அப்போது ஆனந்தி வராங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் கம்பெனிக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா தெரியுது. ஆனால் ஆனந்தி எனக்கு மயக்கமாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. ஆனால் அன்பு, நீ எங்கேயுமே போகக்கூடாது, நீ கண்டிப்பாக மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தே ஆகணும், எடுக்கிற வரைக்கும் நீ இங்கே இருந்தே ஆகணும், இது என்னோட ஆர்டர் இல்லை மகேஷ் சாரோட ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆனந்தி நான் மாட்டேன்னு ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்து இழுத்துட்டு வந்து ஆனந்திக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனந்திக்கும் வேறு வழி இல்லாமல் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு பிளட் எல்லாம் கொடுத்துடுறாங்க. அன்பு இந்த விஷயத்த துளசிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஏதோ அவள் உடம்புல தான் பிரச்சனை இருக்குது, அவள் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க அத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. கவலைப்படாதீங்க மாமா, ரிப்போர்ட் வந்ததும் ஆனந்திக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையாக சொல்கிறாங்க துளசி. மகேஷும் நம்பிக்கையாக இருக்காரு. மகேஷோட அம்மா மித்ராவோட அம்மாவை கூப்பிட்டு, மித்ராவுக்கு அரவிந்த் மேலே எந்த விருப்பமும் இல்லை, ஏன்னா அவள் மகேஷை லவ் பண்ணுறா அப்படிங்கிற உண்மையை சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மித்ராவோட அம்மா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நான் அரவிந்துக்கு என்ன பதில் சொல்கிறது? அரவிந்த் இவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போதே இவள் உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் மகேஷோட அம்மாவும் மித்ரா அவங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. இனி என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம்.